சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய தமிழ் திருநாடு காலத்தால் மூத்த இலக்கியங்களை உருவாக்கி உலகிற்கு தந்துள்ளது. காலந்தோறும் தமிழ் மக்கள் நெஞ்சிலும் நாவிலும் பின் சுவடிகளிலும் இவ்விலக்கியங்கள் தமிழ் பரம்பரைக்கு கிடைத்து வந்தன. கடலாலும் காலத்தாலும் நெருப்பாலும் நீராலும் கரையானாலும் அழிந்தவை போக இன்னும் எஞ்சி இருப்பவை ஏராளம். தமிழ்த்தாத்தா உவேசா மற்றும் சி.வை. தாமோதரனார் முதலான பதிப்பு முன்னோடிகள் இச்சுவடிகளை தேடிப்பிடித்தும் படியெடுத்தும் சேகரித்து அச்சு வடிவில் தந்துள்ளனர். ஓலைச்சுவடிகளின் பதிப்பு பணியை மேற்கொண்ட முன்னோடிகள் காலம் முதல் தமிழ் சுவடிகள் காட்சியக பொருள்களாக மாறிவிட்டன. பெரும்பாலான தமிழ் சுவடிகள் இன்னும் அச்சு வடிவம் பெறாமலும் உள்ளன. ஒடிந்தும் பொடிந்தும் அழிந்து கொண்டிருக்கும் சுவடிகளை பாதுகாப்பதும் பயன்படுத்துவதும் தமிழர்களாகிய நமது கடமை. எத்தனையோ இலக்கண இலக்கிய நூல்களையும் மற்ற அறிவுத்துறை நூல்களையும் இழந்துவிட்டோம். மறைந்து போன நூல்கள் என்று நாம் வைத்திருக்கும் பட்டியலை பார்த்தால் எவ்வளவு பேரிழப்பு நம் தமிழ் சமூகத்திற்கும் உலகிற்கும் நேர்ந்திருக்கிறது என்ற உணர்வு நமக்கு எழாமல் போகாது. இனியும் இது தொடர்வது முறையில்லை. தமிழ்நாட்டிலும் பிற இடங்களிலும் தனியார் நூலகங்களிலும் அரசு நூலகங்களிலும் எண்ணற்ற தமிழ் சுவடிகள் இப்போதும் பாதுகாக்கப்படுகின்றன. இவை தவிர இன்றும் கூட கவிராயர்களின் வீடுகளிலும் செல்வந்தர்களின் வீடுகளிலும் கேட்பாரற்று கிடக்கும் சுவடிகளை சேகரித்து ஆவணப்படுத்தும் பணி பெரிய அளவில் தற்போது மைய அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொழி நிறுவனங்கள் அவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. இம்முயற்சியின் முதல் கட்டமாக ஓலைச்சுவடிகளை மைக்ரோஃபில்ம், அதாவது நுண் சுருளில் பதிவு செய்து எதிர்கால சமூகத்திற்கு வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆயினும் இவ்வடிவில் இச்சுவடிகளை பார்ப்பதும் படிப்பதும் எளிது அன்று. எனவே தமிழ் இணைய பல்கலைக்கழகம் பதிவு செய்யப்பட்ட சுவடிகளை மின் நூலகத்தின் மூலம் எல்லோரும் பார்த்து பயன்படுத்தும் வகையில் சுவடி காட்சியகம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் சுவடிகளுக்கு காலத்தால் அழியாத பாதுகாப்பையும் பலரும் பார்க்கும் படிக்கும் பயன்பாட்டையும் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளது. தமிழ்த்தாத்தா உவேசா அவர்கள் சேகரித்து டாக்டர் உவே. சாமிநாத ஐயர் நூலகத்தில் பாதுகாக்கப்படும் பழஞ்சுவடிகளில் பலவற்றை தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அதன் மின் நூலகத்தில் உள்ளீடு செய்து வருகிறது. டாக்டர் உவே. சாமிநாத ஐயர் நூலகத்தில் உள்ள தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 11 கீழ்கணக்கு, இறையனார் களவியல், சீவக சிந்தாமணி முதலான நூற்சுவடிகள் இப்போது உள்ளீடு பெற்றுள்ளன. ஐயர் அவர்கள் பதிப்பித்த சங்கத்தமிழ் நூல்கள் அவர் தேடி சேர்த்த இந்த சுவடிகளிலிருந்து அச்சு வடிவம் பெற்றவை என்ற பெருமை இச்சுவடிகளுக்கு உண்டு. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் சுவடி காட்சியகத்தில் நாம் வேண்டும் ஒவ்வொரு சுவடியையும் தேடி பெறும் வசதியும் ஒவ்வொரு சுவடியையும் தனியாக பெரிதாக்கி பார்க்கும் வசதியும் தரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கும் பாடலையோ உரையையோ சாதாரணமாக படிப்பது எளிது அன்று. ஆகவே ஒவ்வொரு சுவடியிலும் இடம்பெறும் பாடல் அடிகளையும் உரை வரிகளையும் தட்டச்சு வடிவில் கூடவே தரும் முயற்சியையும் இந்த பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளது. இதனால் சுவடிகளின் எழுத்து வடிவத்தை புரிந்து கொள்ளவும் சுவடி வாசிப்பை கற்றுக்கொள்ளவும் இயலும். இங்கு ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நூலின் ஒவ்வொரு செய்யுளும் உரையும் ஒன்றுக்கு மேற்பட்ட சுவடிகளை பார்த்து ஆராய்ந்து சரிபார்த்து பதிப்பிக்கப்பட்டவை. ஆனால் இங்கு நாம் கொடுத்திருக்கும் செய்யுட்கள் உரைகள் குறிப்பிட்ட ஒரு சுவடிக்கட்டைச் சேர்ந்தவை. எனவே நுணுக்கமாக பார்க்கும் பொழுது இங்கும் அங்குமாக சுவடிக்கும் அச்சுக்கும் இடையில் சிறு வேறுபாடுகள் காணப்பட வாய்ப்பு உள்ளது. எங்கோ இருக்கும் இச்சுவடிகளை அவரவர் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு அதன் இயல்பான வடிவிலேயோ அல்லது படிக்க ஏதுவாக அதன் உருவத்தை பெருக்கியோ பார்க்க முடியும், படிக்க முடியும்.
ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய முடியும். இது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் பங்களிப்பு. இணைய இணைப்பு இல்லாதவர்களும் பயன்பெறும் வகையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இச்சுவடிகளை தேடுதல் வசதிகளோடு குறுந்தகடுகளாகவும் வெளிக்கொணர்கிறது. முதல் கட்டமாக திருக்குறள் பரிமேலழகர் உரை சுவடியை குறுந்தகட்டில் வெளியிடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் இம்முயற்சியால் பொதுமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் காலத்தால் முந்திய நம் சுவடிகளின் அறிமுகம் கிடைக்கும். அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அவர்கள் உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே ஆய்வு பயணத்தில் புதிய திசைகளை காண முடியும்.